ஹாய் கைஸ், உங்கள் ஜீமத்தமெல்லாம் அன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொதுமக்களோட காமனான பிரச்சனைகள் என்ன அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயில் பேசலாம். ஏன்னா இந்த சமயத்தில் இந்த டாபிக் எதுக்காக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு உயர்மட்ட பொறுப்பில் இருந்து அவர் பேசுனால இந்த சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கேள்வி கேட்காம இருக்கிறோம் அப்படின்ற நிலைமையில தான் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பல மடங்கு விஷயங்கள் நம்ம கேட்கறதே இல்லை. இவர் எக்ஸாம்பிள் தான் ஒரு 5 விஷயத்த சொன்னாரு. அந்த விஷயம் என்னன்னா அப்படின்ற பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பா எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். இந்த ராகவ் சேசா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் டெல்லியை சேர்ந்தவர். ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் எம்பி, இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை வகிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் 37 வயசுல யங் மேன் அப்படின்னு தான் சொல்ல வரணும். அந்த அளவுக்கு சின்ன வயசு. அதுவும் இல்லாமல் அவரோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சிஏ படிச்சிருக்காரு. சிஏ படிச்சுட்டு அந்த திறமையை வச்சு நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இந்த பொதுமக்களோட காமனான பிரச்சனை சந்திக்கிறாரு. இந்த மாதிரி சந்திக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளுக்கு விளைவுகள் வரும்னு தெரியாம பேசுறாரு. பட் அவர் பேசின விஷயங்கள் 100க்கு 100 உண்மையான விஷயங்க. ஏன்னா அந்த ராகவ் சேசா சொல்ல விஷயங்கள் சொல்லும் போது நம்ம பார்க்கும்போது, ஆமா இல்லை, அவர் சொன்னது உண்மை இல்லை, நம்ம இதெல்லாம் நம்ம கேட்காம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் தோணுது. நம்மலாம் எங்கேயோ போய் நிற்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் பார்த்தோன்னா நம்ம நாடு மறைமுகமாக எத்தனையோ கார்பரேட் பிரைவேட் லிமிடெட் நிறைய சுரண்டிட்டு இருக்காங்க தான் சொல்ல வரணும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டு, மொபைல் ரீசார்ஜு, அதுக்கப்புறம் டெலிவரி மேனு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசினாரு. ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்து டாபிக் பேசணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ரீசார்ஜ் அப்படின்ற விஷயத்துல நம்ம உள்ள வரணும். அவர் எல்லாரோட மனசுல இருக்கிற விஷயத்த ஒரு உயர்மட்ட பொறுப்புல பேசும்போது விஷயத்த அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். அந்த இடத்துல என்னன்னா, 28 நாள் மட்டும்தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ண ஒரு மாசத்துக்கு 28 நாள் தான் வருது. 4 நாள் வராது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 4 நாள்ல 3 நாள் வராம மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசமே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்கனால அவர் விஷயத்த தெளிவா அந்த ராஜ்யசபா எம்பி பேசினாரு. பேசும்போது நம்மள வீந்து, ஆமா இல்ல, இவர் சொல்றது கரெக்டா தானுங்க, நாம தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ, நம்ம செய்யாம இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நம்ம தோண ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பேசும்போது இந்த பாராளுமன்ற எம்பிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட சலுகை அந்த மொபைல் பேசுறதுக்கு ரீசார்ஜுக்கு சலுகை கொடுப்பாங்க. அவர் சொல்றாரு, 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டா உங்களுக்கு 5G அன்லிமிட்டட் கிடைக்குது, கால் கிடைக்குது, எஸ்எம்எஸ் கிடைக்குது, எல்லா ஏ ஸ்பெஷாலிட்டி கிடைக்குது. இதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை, கிட்டத்தட்ட 8லேருந்து 10க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட். இவ்வளவு தொகை மொபைல் ரீசார்ஜுக்கு சலுகையாக பார்த்தோன்னா பார்லிமெண்ட் எம்பியை கிளைம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா சலுகை இருக்கு. இந்த மாதிரி சலுகை எதுக்கு தேவை அப்படின்ற விஷயத்த பேசினாரு. இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, நல்ல விஷயங்க. இந்த டெலிவரி பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்கோ ஃபேமஸா அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கிறாங்க. அந்த வேலை பார்க்கறதுக்கு கரெக்டான ஊதியம் கிடைக்குது. ஆனால் என்னன்னா நிரந்தரமான வேலை கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெளிவா எடுத்து வச்சாரு. அதே மாதிரி அந்த ஏர்போர்ட்லாம் போய் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு ரேட் வச்சிருவாங்க. ஒரு டீயை குடிச்சாலும் 150 ரூபா, ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலே ஒரு 300 ரூபாய், 500 ரூபாய், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரேட்டு வைக்கிறாங்க. அது அந்த தரத்துல தான் இருக்கா, எதுக்காக அந்த ரேட் அங்கே வைக்கிறீங்க, எதுக்காக அந்த விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. அதே மாதிரி அந்த டிராஃபிக் விஷயத்தை பயங்கரமா சொன்னாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சாதாரண மனுஷன், சென்னையில் வாழக்கூடிய ஒரு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நிக்கிற நேரம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பல மடங்கு 100 மணி நேரத்துக்கு மேல டிராபிக்ல நின்று டைம் வேஸ்ட் பண்ற நேரத்தை 100 மணி நேரம் சொல்லியிருக்காரு. பெங்களூர்ல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்லாம் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல, அவர் சொன்னது உண்மைதாங்க, அவர் சொல்றது கரெக்டுங்க, 100 கரெக்டுங்க, அவர் எந்த பார்ட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் சொல்றது கரெக்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா சமீபத்துல உட்கட்சி பூசனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இவர் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவர் முடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல என்ன பண்றாங்கன்னா, தகுதி நீக்கம் பண்றாரு. இந்த மாதிரி நபர்லாம் கண்டிப்பா எம்பியா இருக்கிறதுனால
இன்னும் நாடு வந்து வளருங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தா மட்டும்தான் நாடு வளரும். கேள்வி கேட்கிற ஆளெல்லாம் தூக்கி போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க நாடு வரும்? இத்தனை வருஷ காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி நாலேஜோட நம்பர் வந்து சந்திக்கிறது, ஒரு மிகப்பெரிய உயர் மட்டத்துல இருந்து சந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்பதான் முதல்ல இருக்கேன். நீங்க வந்து நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம். ஆனா பட் வந்து நான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உயர்மட்டம் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். ஆனா பட் இந்த மாதிரி பொதுமக்கள் காமன் மனுஷனோட நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குவாங்க. ஆனா பட் வந்து இவர் இருக்கிறது வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா பட் வந்து உட்கட்சி பூசல்னால வந்து அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட செயல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட நோக்கம். உங்களோட நோக்கம் என்னன்றது கத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருக்க நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.